கடுக்கா படக்குழு சார்பில் வீரமங்கை வேலுநாச்சியார் போஸ்டர் வந்து இன்று வெளியிடப்பட்டிருந்துச்சு. சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில நடித்து வரும் நடிகை ஸ்ருதி நாராயணன் சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியில வந்து அழைத்து போஸ்டரை வந்து படக்குழுவினர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. சோ வீரமங்கை வேலுநாச்சியார் போஸ்டரை வந்து ஒரு ஆபாச பட வீடியோ சர்ச்சையில சிக்கிய ஸ்ருதி நாராயணன் வெளியிடுவதா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்ப சர்ச்சை ஒன்று வெடிச்சிருக்கு. அதாவது வீரமங்கை வேலுநாச்சியார் போஸ்டர் வந்து வெளியிடறதுக்கு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? அவங்க வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனை. சோ அவங்களுடைய போஸ்டரை வந்து வெளியிட தவறான முறையில பிரபலமான ஸ்ருதி நாராயணன் தான் உங்களுக்கு கிடைச்சாங்களா அப்படின்ற மாதிரி அந்த பத்திரிகையாளர் அங்க கேள்வி எழுப்பியிருந்தாரு. சோ அவர் கேட்டோன்னா அந்த இடமே வந்து பரபரப்படைஞ்சிருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனா இந்த கடுக்கா திரைப்படம் ஒரு பெண் உரிமை பேசும் திரைப்படம். சோ அதனால ஸ்ருதி நாராயணன் வந்து வாண்டடா வந்து அந்த வீடியோ சர்ச்சையில வந்து சிக்கிக்கல, யாரோ ஒருவர் மூலமாக சிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. சோ ஒரு டிராப்புக்குள்ள விழுந்துட்டாங்க. சோ அவங்கள மாதிரியே நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி டிராப்புக்குள்ள விழுகிறாங்க. கடுக்கா திரைப்படமும் அது சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம் தான். சோ அதனால ஸ்ருதி நாராயணன் பற்றின தவறான எண்ணம் வந்து யாருக்குமே வரக்கூடாது. அவங்க வந்து தப்பானவங்க கிடையாது. சோ அவங்களுக்கு வந்து உறுதுணையாக கடுக்கா படக்குழு இருக்கும் அப்படின்ற மாதிரி கடுக்கா படத்தோட தயாரிப்பாளர் விஜய் கௌரிஷ் வந்து அந்த குறிப்பிட்ட பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்திருந்தாரு. சோ இந்த விஷயம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ ஸ்ருதி நாராயணன் வந்து இந்த வீடியோ மூலமா பிரபலம் ஆயிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள பப்ளிசிட்டிக்காக இவங்க கூப்பிட்டாங்களா, இல்ல இந்த படம் அவங்கள மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள் பத்தி பேசுற படம் அப்படின்றதால அவங்கள வந்து ஒரு முன்னுதாரணமாக அங்க கூப்பிட்டாங்களா அப்படின்னு தெரியல. பட் படம் ரிலீஸ் ஆகட்டும், இது சம்பந்தப்பட்ட படமா இல்ல ஜஸ்ட் ப்ரொமோஷனல் ஸ்டண்டா அப்படின்னு தெரிய வரும்.